இந்த சயின்ஸ் கிளப்பை பயன்படுத்தி ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கறதுக்கு வந்திருக்கக்கூடிய பாலா அவர்களுக்கும் அவரை ஏற்பாடு செய்த முதல்வர் HOD எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உலகத்திலேயே உயர்ந்த பரிசு என்ன பரிசு கொடுக்குறாங்க? நம்ம சொல்லுவோம் உலகத்திலேயே உயர்ந்த பரிசாக பாராட்டுகின்ற பரிசாக என்ன சொல்றோம்? நோபல் பரிசை சொல்கின்றோம். வரலாறை சொல்கிறேன் கேளுங்கள். ஒரு வெடிமருந்து தயாரிக்கின்ற தொழிற்சாலை நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு மனிதருடைய மகனாக பிறந்த ஒரு மனிதர், ஒரு இளைஞர், அப்பாவின் ஆலையிலே பணியாற்றி கொண்டு அவருடைய வெடிமருந்து குடோனிலே தானும் வேலையில் சேர்ந்து அப்பாவின் தொழிலே மாற்றத்தை கொண்டு வந்த ஒரு இளைஞர். அப்பொழுதெல்லாம் வெடிமருந்து தயாரிக்கின்ற பொழுது அதை மிகப்பெரிய சேதத்தை உருவாக்குகின்ற வெடிமருந்தாக இருந்த பொழுது, போர்களிலே பயன்படுத்துகின்ற வெடிமருந்தாக இருந்த பொழுது அதிலே கிசல்கள் என்ற களிமண்ணை சேர்ந்து கவனமாக பாதுகாப்பாக வெடிக்கின்ற டைனமைட் என்ற வெடிமருந்தை கண்டுபிடித்த ஒரு இளைஞன் நோபல், ஆல்பர்ட் நோபல். அந்த டைனமைட் என்ற வெடிமருந்து தான் இன்று பாறைகளை தகர்ப்பதற்கும் நல்ல காரியங்கள் செய்வதற்கும் பயன்படுகின்ற அந்த வெடிபொருளாக பரிணாமம் அடைந்தது ஆல்பர்ட் நோபலின் அந்த அறிவியல் பூர்வமான யோசனையில். அந்த வெடிமருந்து ஃபேக்டரி ஒரு நாள் வெடித்து தரைமட்டமாகிவிட்டது. தரைமட்டமான பிறகு அங்கே இருந்த பல பேர் உயிரை இழக்கிறார்கள். உயிர் இழந்த பிறகு அன்றைய பத்திரிகைகள் எல்லாம் எழுதுகின்றன, இந்த உலகத்திற்கு மிகப்பெரிய அழிவு சக்தியை கண்டுபிடித்து கொடுத்தவன் மரணித்து போனான் இந்த ஆல்பர்ட் நோபல் என்று செய்திகள் வெளியிடுகின்றது. ஆனால் உண்மை அதுவல்ல. அந்த விபத்தில் இறந்து போனது அவர் சகோதரர். அவர் சகோதரர் இறந்து போனதை கண்டு இந்த பத்திரிகைகளும் உலகமும் ஒரு உலகத்திற்கு அழிவு சக்தியை கண்டுபிடித்து கொடுத்தவன் இறந்து போனான் என்று குதூகலமாக மகிழ்ச்சியாக செய்திகள் வெளியிடுகின்றது. இந்த செய்தியை பார்க்கின்ற இந்த நோபலின் மனதில் தான் குத்தூசியின் வழி போல பல கேள்விகள் துளைக்கின்றது. எத்தனை செயல்கள் நாம் செய்தாலும் நம்மை இல்லாத போது இந்த உலகம் எப்படி நம்மை பார்க்கும் என்பதில் தான் நாம் செய்கின்ற காரியம் இருக்கும் அப்படிங்கிறது உணர்வு வருது. அப்ப நாம் இறந்துட்டு அப்படின்னா இந்த உலகம் நம்ம சந்தோஷப்படுது அப்படின்னா நம்மை போல ஒரு இழிவான வாழ்க்கை யாருமே வாழவில்லை. நாம் இறந்த பிறகு இந்த உலகம் கண்ணீர் வடித்தால் அந்த வாழ்க்கை ஒரு அற்புதமான மகத்துவமான வாழ்க்கை. அந்த உணர்வு வந்த பிறகுதான் உடனடியாக அந்த வெடிமருந்து கிடங்கி தொழிற்சாலை விட்டு விலகி தான் சம்பாதித்த பல ட்ரில்லியன் கணக்கான பணத்தை எல்லாம் எடுத்து வைத்து நோபல் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு கட்டளையை உருவாக்குகிறார் ஆல்பர்ட் நோபல். தம்பி இறந்து போன துயரத்தில் கற்றுக்கொண்ட அந்த ஒரு நொடி வாழ்க்கை, ஒரு நிமிட வாழ்க்கை உலகின் ஆகச் சிறந்த அறிவியல் பூர்வமான சாதனையாளர்களை உலகத்திற்கு வழிகாட்டுகின்ற ஒரு அமைப்பு உருவாக்குவதற்கு ஒரு ஊன்றுகோலாக இருந்தது. அந்த நோபலின் மனதிலே உருவான எண்ணம்தான் இன்று உலகத்திலே 9க்கும் மேற்பட்ட அத்தனை துறைகளிலும் சிறந்த ஆளுமை மிக்க மனிதர்களுக்கு நோபல் பரிசாக உலகம் கொண்டாடி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒவ்வொரு சாதனையாளரும் வாழ்த்தலிலும் நான் நோபல் பரிசு வாங்க வேண்டும் என்ற லக்கியத்தை நோக்கி பயணிக்க செய்கின்றது. அதுபோலத்தான் உங்களுடைய உள்ளத்திலும் அந்த எண்ணங்கள் வர வேண்டும். நீங்கள் இருக்கின்ற கிராமப்புறத்திலிருந்து வந்திருக்கின்ற அன்புக்குரிய தம்பிகளே, நீங்கள் படித்து முடித்த பிறகு நீங்கள் வாழ்ந்த உங்களுக்காக நீங்கள் மண் மிதித்த அந்த கிராமத்திற்கு சமூகத்திலே நீங்கள் வேலைக்கு வந்த பிறகு இந்த கிராமத்திலே ஒரு சிறிய சுமைதாங்கி கல்லாவதால் நட்டு வையுங்கள். அதுதான் இந்த சமூகத்திற்கு நீங்கள் கொடுக்கின்ற ஒரு அற்புதமான நன்றி கடன்.